பாரதி அம்மா இணைப்புல இருக்கீங்களா? இணைப்புல இருக்கம்மா. நன்றி அம்மா. ஏன்னா மறுபடியும் உறவுகளே அப்படிங்கிற அணியில நீங்க தான் பேசுறதுக்காக இருக்கீங்க. அம்மா நீங்க உங்களுடைய சிறந்த வாதத்தை எடுத்து வைக்கலாமா? ஆமா, இது வீடியோ ஆன் பண்ண முடியலம்மா. பரவாயில்லைங்களா? பரவாயில்லம்மா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா, சரிம்மா. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? சரிங்க. இனிமை தமிழ் மொழியமது எமக்கின்பம் தரும்படி வாய்த்த நல்ல முது கனியை பிழிந்திட்ட சாறு, கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு இனிமை தமிழ் மொழியமது என்னும் பாரதியாரின் கவிதை வரிகளை நினைவு கூர்ந்து மாத்தி யோசி குழுமத்தின் செயலாளராகிய போற்றுதலுக்குரிய திருமதி ராணி சுந்தர்ராஜ் அம்மையார் அவர்களுக்கும், வீணை இல்லாத கலைமகளா, மத்தளம் இல்லாத நந்தியா, இந்த அரங்கத்திற்கு நடுவர் இல்லாமலா, நல்லதொரு தீர்ப்பை வழங்குவதற்காக சிறப்பு விருந்தினராக இந்நிகழ்விற்கு இணைய வழியில் இணைந்துள்ள மரியாதைக்குரிய அம்மையார் மீரா தியாகராஜன் அம்மையார் அவர்களுக்கும், சொல்லை வளைத்து சூறையாடுவது சுலபம் என்று நினைத்து எம்மோடு வாதப்போர் புரிய போக இருக்கும் அத்துணை சான்றோர் ஆன்றோர் பெருமக்களுக்கும் என் இனிய அன்பு கலந்த மாலை வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதொரு தலைப்புமா. உண்மையாகவே இந்த பட்டிமன்ற நிகழ்வில் இந்த குழுமத்தில் நான் இதுதான் முதல் பட்டிமன்றத்தில் கலந்து கொள்கிறேன். அருமையான தலைப்பு. பெண் என்பதால் என்னவோ தெரியாது, இந்த தலைப்பு பார்க்கும் போதே சமுதாயமா உறவா அவநம்பிக்கையா என்னும் பொழுது உறவுகள் தான் என்று நான் யோசிக்காமலேயே இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். என்னவென்றால், ஒரு அவநம்பிக்கை இருந்தாலும் அந்த பெண்ணானவள் என்ன செய்கிறாள் என்றால், நம்பிக்கை என்பது வேண்டும், ஒரு நாளில் நிச்சயம் வெல்லும், ஒரு நாளில் அவளுடைய லட்சியமானது நிச்சயமாக வெல்லும் என்று நினைத்து கொண்டு அந்த அவநம்பிக்கைகளை தகர்த்தெறிந்து வெளியே வருகிறாள். அப்படி வருகின்ற அந்த பெண்ணுக்கு பார்த்தீர்கள் என்றால், சமுதாயமும் என்ன செய்கிறது என்றால், பச்சை கம்பளம் விரித்துதான் அவளை வரவேற்று அவளுக்கு சமுதாயத்தில் நல்ல இடத்தை கொடுக்கிறது. பெண்ணே உன் பெயர்தானே மலரானது, பின்னோடு விளையாடும் நிலவானது, பெண்ணாலே பல சாதனை எங்கெங்கும் உண்டானது, என்றென்றும் பண்பாடுது, நாட்டின் எதிர்காலம் உருவாகவே, பார்க்கும் திசையாகும் வளமாகவே, பெண்ணாலே பல சாதனை எங்கெங்கும் உண்டானது, என்றென்றும் பண்பாடுது. இப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுடைய அவநம்பிக்கைகளை அவள் தகர்த்தெறிந்து விட்டு சமுதாயத்திற்குள் அடியெடுத்து வைத்தாலும் அவளுக்கு எது பெருந்தடையாக இருக்கிறது என்றால் அவளுடைய குடும்ப உறவுகள் தான். ஏனென்றால் என்னுடைய குழுவில் பேசிய அத்துணை பேரும் சொன்னார்கள், என்னுடைய கணவன், என்னுடைய தந்தை, ஒரு ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை என்பார்கள் அல்லவா. பெண் பார்த்தீர்கள் என்றால் பிறந்தது முதலே ஒரு 4 வகையான ஆண்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் அம்மா. பிறந்தது முதல் அப்பாவிற்கு, உடன் பிறந்த சகோதரர்களுக்கு, திருமணமான பிறகு கணவனுக்கு, அதன் பிறகு வயதான பிறகும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று அவள் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறார்கள். அந்த நிலையில் அவள் எங்க அவளுக்கு முன்னேற்றம் சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவத்தை தான் அழகா சொன்னாங்க. கல்விக்கு தடைமா, கண்டிப்பா. அங்கேயே பாத்தீங்கன்னா பெண்ணுடைய முன்னேற்றம் பெருத்த தடை. என்னன்னா, ஆண் பிள்ளையை படிக்க வைக்கிறார்கள், பெண் பிள்ளையை படிக்க வைப்பதில்லை. என்னவென்றால், அவன் எங்களை காப்பாற்றுவான், அவன் தான் நாளைக்கு எங்களுக்கு சோறு போடுவான். இன்னும் இது போன்ற எண்ணங்கள் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஏன்னா இவளை பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இவ்வளவு நகை போடணும், மாப்பிள்ளைக்கு போடணும், வரதட்சணை என்ன கேட்பாங்களோ, அதனால பெண்ணுடைய படிப்பை நிப்பாட்டி விடுகிறார்கள், ஆணை மட்டும் படிக்க வைக்கிறார்கள். சொத்துரிமை, அந்த உரிமை, இந்த உரிமை என்று எல்லாம் வந்த பின்னரும் பாத்தீங்கன்னா அவளுக்கு சில வீடுகளில் இன்னும் கூட பாத்தீங்கன்னா அந்த பழைய எண்ணத்திலேயே இருக்கிறார்கள். என்னவென்றால், ஆண் பிள்ளைக்கு தான் சொத்துரிமை, பெண்ணுக்கு கிடையாது. இன்றைக்கு கூட இருக்குமா, உண்மையா இருக்கு. நான் அது கண்கூடா பார்த்திருக்கேன் சில வீடுகள்ல. என்னுடைய பையனுக்கு தான் வீடு, உனக்கு தான் கல்யாணம் பண்ணி நகை போட்டு கொடுத்தாச்சு இல்லையா, நீ அடுத்த வீட்டுக்கு போறவள் தானே, உனக்கு என்னத்துக்குன்னிட்டு அந்த பேசுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தான் நாம் இருக்கின்றோம். அங்கு கல்வியிலேயே தடைமா. சரி, குடும்ப பிறந்த வீட்டுலதான் தடை. திருமணமான பிறகு கணவன் நம்மை படிக்க வைப்பான் என்று நினைத்து ஒரு தொலைதூர கல்வியில போட்டா கூட, என்னுடைய அனுபவமே கூட சொல்றேனே, நான் ஒரு டிகிரி தான் படிச்சிருந்தேன், பிலிட் தான் படிச்சிருந்தேன். திருமணத்திற்கு பின்னதான் நான் ஒரு எம்ஏ முடிச்சேன், எம்ஃபில் முடிச்சேன், நெட் செட் எல்லாம் முடிச்சு பிஎஸ்டி பண்ண போறேன். பிஎஸ்டி முடிச்சு எனக்கு வைவா நடக்குது. எங்க மாமியார் சொல்றாங்க, சின்ன மாமியார், ஏண்டா அப்பா
அது என்னவோ அந்த முனைவர் பட்டத்தை நீ வாங்கி இருக்க கூடாதாடா, அது என்ன அவளை படிக்க வச்ச, அவெல்லாம் படிச்சா திமிராயிடும், தேவையாடா இதென்னா. முனைவர் பட்டம் படிக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பெண்ணுக்கு கணவன் கிடைப்பது அரிதோ அது போல ஒரு கைடு கிடைக்கிறது கூட. என்னுடைய முனைவர் பட்டமே பாத்தீங்கன்னா 15 வருட கனவுமா. அந்த கனவு பாத்தீங்கன்னா நான் போராடி தானே. என்றால் ஆண் கிட்ட போனா அது வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கும், பெண் கிட்டயே போலான்னா பெண்ணே பெண்ணுக்கு எதிரி என்பார்கள் அல்லவா. எனக்கு ஒரு அம்மையார் கிடைத்தார்கள். அந்த அம்மையார் பாத்தீங்கன்னா பெயர் என்னவோ நல்ல பெயர் தான், சொல்லக்கூடாது, ஆனாலும் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட நான் பாதிச்சேன். பூலோக ரம்பை என்று எனக்கு முழுக்க முழுக்க யமலோகத்தை தான் காட்டினார்கள். அவர்களிடமிருந்து நான் வந்து விட்டேன். என்னால அவங்களுக்கு வந்து கொடுப்பனைகள் கொடுப்பதற்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னுட்டு வெளியில வந்து 2வது கட்டமாக இன்னொரு அம்மையார், அதுக்கப்புறமா 3வது கட்டமாக எனக்கு ஒரு குரு கிடைச்சாங்க. அந்த குருவால நான் வந்து முனைவர் பட்டத்தை முடிச்சுட்டு நான் வைவாவுக்கு போயிட்டு இருக்கேன் காலையில. அப்ப வந்து எங்க மாமியார் கிட்ட இந்த வார்த்தைகள் வருது. நான் அதெல்லாம் பெருசா நினைச்சுக்கல, கடவுள் மேல பாரத்தை போட்டேன். என்ன நடந்ததுன்னா அடுத்த நாளே அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட். எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா சிரிச்சிட்டு இருந்தாங்க. உங்க மாமியார் உன்னை சொன்னாலடி, அதனாலதான் அவங்களுக்கு காலையிலேயே கால் உடைஞ்சிச்சு போய் இந்த மாதிரி எல்லாம் சிரிச்சுட்டு சொல்லாத பாரதி. ஏன்னா நான் எந்த அளவுக்கு மனதளவுல பாதிச்சிருப்பேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி சொல்லலாம். ஆமா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும்மா. முன்னேற்றம் என்பதை தாண்டி அடிப்படை தேவைகள் இருக்கு பாத்தீங்களா, உணவு, உடை, உறைவிடத்திற்கு கூட இன்னும் கூட பல வீடுகளில் ஒரு பெண்ணானவள் அடிமையாகத்தான் இருக்கிறாள். இந்த சொல்லக்கூடாது. இந்த நேரத்துல இவ்வளவு நம்ம முன்னேற்ற பாதையில இருந்தாலும் நானே கூட ஒரு அனுபவத்தை அனுபவிச்சேன். என்னுடைய கணவருடைய பாட்டி சொல்லக்கூடாது இந்த தருணத்துல, அவர்களுக்கென்று தனி குளியலறை, அதாவது பேரனுக்கும் பாட்டிக்கும், அதே மாதிரி கழிப்பறையும் பேரனுக்கும் பாட்டிக்கும். நான் வந்து எல்லாரும் போவாங்க பாத்தீங்களா, காமனா அந்த வாடகை எல்லாம் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வாடகை வீடுகள் எல்லாம் ஒரு 2-3 வீடுகள் இருக்கின்றன. அந்த வீடுகளுக்கு என்று ஒரு கழிவறை இருக்கு, குளியலறை இருக்கு. அங்கதான் நான் குளிக்கணும். நான் அவசரப்பட்டு தெரியாதனமா இவங்க கழிப்பறையில போயிட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன், இவங்க பாட்டி ஒரே திட்டுவாங்க. எங்க வீட்டுல வந்து அடிக்க மாட்டாரு, எதுவும் சொல்ல மாட்டாரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ, எங்க பாட்டி வயசானவங்க. நான் வந்து ஒரே பொண்ணு என் வீட்டுல செல்லமா வளர்ந்தவ. ஆனா இங்க வந்த பிறகு பாத்தீங்கன்னா நல்லவரு, ஆனா அவங்க வீட்டுல எதையும் கேள்வி கேட்க மாட்டாரு. எங்க பாட்டி என்ன செய்யறது, எங்க பாட்டி என்ன செய்யறது, இப்படி அடிப்படை தேவைகளுக்கு, உணவுக்கு, உடைக்கு, உறைவிடத்திற்கு, உறங்குவதற்கு கூட நேரம் இல்லாமல் கஷ்டப்பட்ட காலங்களுக்கு இங்க அடிப்படை தேவையே நமக்கு தடையா இருக்கும்போது எங்கம்மா முன்னேற்றமா இருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். இப்படி கல்விக்கு தடையா இருந்தது. சமுதாயத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல தடையா இருந்தாலும் PT உஷா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் பெரிய ஆளுமைகள் உடைய உதவியால் தான் அவர்களுடைய அந்த இலக்கை அடைய முடிந்தது. ஆனால் நமக்கு வீட்டிலேயே எதிரிகள் இருந்தால் நாம் எங்கிருந்து வெளியே அடியெடுத்து வைக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். புராதன காலத்துல கூட பாத்தீங்கன்னா மகாபாரதம், ராமாயணம் இதிலெல்லாம் கூட ஒரு பெண்ணுக்கு யார் எதிரியாக இருந்தார்கள் என்றால் பெண்களே தான் என்று சொல்லலாம், குடும்ப உறவுகள் என்றுதான் சொல்ல முடியும், வெளியில இருக்கிறவங்க இல்லையம்மா. இதுதான் என்னுடைய வாதம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பெரிய புராணத்துல மங்கையர்க்கரசியார் பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தையே புரட்சி பண்ணி சைவ சமயத்திற்கு மாற்ற வேண்டும் என்று தன் கணவனையே மாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலையில் கணவனுக்கு பயந்துதான் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, போராட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானாங்க. சேக்கிழார் பாடியிருப்பார், அழகா பாடியிருப்பார், மங்கையர்க்கும் தனியரசி எங்கள் தெய்வம், வளவர் திரு குலக்கொழுந்து வழக்கைமானி, செங்கமல திருமடந்தை கன்னி நாடால் தென்னர் குலம் பழி தீர்த்த தெய்வப்பாவை எங்கள் பிரான் செண்பயர்கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடு, அந்த இருந்தமிழ் நாடு நீக்க தங்கள் பொங்கொலி வெண்திருநீரு பரப்பினாரை போற்றுவார் எம் கடல் போற்றலாமே என்றார். அதாவது ஒரு நாட்டின் துயர் தீர்த்த அம்மையாருடைய திருவடிகளை எவர் ஒருவர் வணங்குகின்றார்களோ அவர்களுடைய திருவடிகளை யாம் போற்றுவேன் என்று. இங்கு பார்த்தீர்கள் என்றால் ஒரு சமுதாயம் அம்மையாருக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. கணவன் பின்னர் தான் மாறினார். கணவரோடு அவர்கள் வந்து கைலாயத்திற்கு சென்றார்கள், அது வேறு. இருந்தாலும் பெண்ணுக்கு ஒரு அரசியாக இருந்தாலும் சரி, ஆளுமை பெற்ற பெண் ஆளுமைகளாக இருந்தாலும் சரி, எங்க அவர்களுக்கு தடை என்றால் குடும்பத்தில் தான், குடும்ப உறவினர்களால் தான் தடை. இப்ப கூட கிட்டத்தட்ட 50 கிட்ட எட்டிட்டு இருக்கோம் வயச. எங்க அம்மா வீட்டுக்கு போனா 7:30 மணிக்குள்ள வந்துடணும், 8 மணிக்குள்ள வந்துடணும். தெருவுல யாருன்னா கேள்வி கேட்பாங்க, ஏன்னா எங்க இருந்து வர உங்க புள்ளன்னு கேட்பாங்க. கிருஷ்ணகிரில இருந்து வேலூர் போனோம்னா 3 மணி நேரம் ஆகணும். காலேஜ் விடுறது 4 மணிக்கு, பஸ் ஸ்டாண்ட் வந்து 5 மணிக்கு வந்து நான் வேலூர் இறங்கி வேலூர்ல இருந்து இன்னொரு பஸ்ஸை புடிச்சு போனோம்னா 8 ஆகும் நினைச்சா, 7:30 மணிக்கு போனா முகம் மலர்ச்சியா இருக்கும், 8 மணிக்கு போனா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துருப்பாங்க. ஏமா இந்த காலம் மாறி இருக்கு. அதுவே தம்பி பாத்தீங்கன்னா 10 மணிக்கு வரலாம், 11 மணிக்கு வரலாம், அவன் எத்தனை மணிக்கு வந்தாலும் அவனை வீட்டுல அடைச்சிக்கிறாங்க. எல்லாமே
தடைதான். படிப்பிற்கு தடை, ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், பேச்சாளராக போகணும், ஒரு இடத்துல ஆன்மீக சொற்பொழிவாளராக உரையாட, அது என்ன ஊர சுத்துறது? எங்க மாமியார் கேட்பாங்க, எங்கடா ஊரை சுத்த போயிருக்கா? அம்மா அந்த வார்த்தை காதுல கேட்டா அப்படியே, ஆனா பொறுமையா இருப்பேன். ஏன்னா என்ன இவங்களுக்கு தெரியல, நம்ம கொஞ்சம் வளரணும்னு நினைக்கிறோம். அதே நேரத்துல வீட்டுல இவர்கிட்ட, எங்க வீட்டுல சொல்லும் பொழுது, இந்த மாதிரி எல்லாம் பேசுறது மனசு கஷ்டமா இருக்குங்க, எனக்கு ரொம்ப மன சங்கடத்தை கொடுக்குது, நீங்க என்னன்னா நீ பேசுறதெல்லாம் வெளியில வச்சுக்கோ, வீட்டுக்குள்ளார பேசாத, உன் பல்லெல்லாம் வெளியில போடு, உள்ள போடாத, வீட்டுக்குள்ளார போடாத. இந்த வார்த்தைகள் தான்மா. அதாவது ஒரு பெண்ணுக்கு செய்யலன்னா கூட பரவாயில்ல, நீ செய், துணிந்து செய், நான் இருக்கிறேன் உன் பின்னாடி, அப்படி சொல்லும் போது தட்டி கொடுக்கின்ற அந்த உறவுகள் கிடைத்தால் அவள் இன்னும் தரணியை ஆழ்வாள். அந்த தட்டி கொடுக்காத உறவுகள் இல்லை என்பதால் தான் முடங்கி கிடைக்கிறார். அருமையான பாட்டு, கண்ணதாசனுடைய வரிகள். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதென்றோ. எல்லா உறவுகளுமே இது போன்று இருந்து விட்டால் இந்த உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆக மொத்த ஒரு பெண்ணுடைய முன்னேற்றத்திற்கு பெரும் தடை என்னவென்றால் உறவுகள் தான். அந்த பெண் துன்பப்படும் பொழுது, துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ எனக்கு இன்பம் சேர்க்க மாட்டாயோ. இன்பத்தை சேர்க்கவில்லை என்றாலும் துன்பத்தை தராமல் தட்டி கொடுக்கும் உறவுகள் இருந்தால் அவள் உலகில், அகில உலகில் புகழ் பெறுவாள் என்பதை கூறிக்கொண்டு, நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அம்மையாருக்கும் இந்த குழுவில் பயணித்துக் கொண்டிருக்கும் அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம் அம்மா. அம்மா ரொம்ப சிறப்பா பேசுனீங்கம்மா. உங்களுடைய வாதத்தை நீங்க என்ன பேசணும்னு வந்தீங்களோ அதை கரெக்டா பேசுனீங்க. நீங்க சொன்னதுல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு இருக்குமா. இப்போ என்னையவே எடுத்துட்டிங்கன்னா, என்னுடைய கணவர் குடும்பத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தான், இத்தனை மணிக்கு தனியாக போகக்கூடாது, தனியாக வரக்கூடாது, ஃபோனில் ரொம்ப நேரம் பேசக்கூடாது, பேசினா யார்கிட்ட பேசுகிற என்ன எதுன்னு நிறைய பிரச்சனை. சொல்ல மறந்துட்டேம்மா, எப்போ பார்த்தாலும் இது என்ன உன் வேலையே தானே, உனக்கு வேற பிரச்சனை கிடையாது. அம்மா அப்பா கிட்ட போனா ஃபோனே எடுக்கக்கூடாதுமா அந்த 2 நாள். அவங்க கிட்ட ஒரு 2 நிமிஷம் பார்த்தா அந்த மூஞ்சி வேற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்குங்கம்மா. என்னன்னா அது ஒரு வகையில அவங்களுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய அக்கறைன்னு சொல்லலாம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா பேசுனீங்க. நம்ம நடுவர் அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா உங்களுடைய வாதத்திற்கு? அம்மா நீங்க தாம்மா சொல்லணும், அம்மா அவ எப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிறப்பா பேசினான் பாரதி புதுமை, பாரதி கண்ட புதுமை பெண் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா பாடல். அவங்க வீட்லயே உள்ள அவங்க எடுத்துக்காட்டா இது இருக்குதா. பெரும்பாலான வீடுகள்ல இது நீங்க சொல்ற எல்லாமே இருக்கதான் செய்யுது. அவ்வளவு திறமையா இருந்தாலும், அவ்வளவு நல்ல ஒரு எல்லா விதத்திலயும் கெட்டிக்காரியா இருந்தா கூட, இந்த மாதிரி எதையாவது சொல்லி அத அந்த வார்த்தைகள் பயன்படுத்தும் போது அப்படியே மனதுக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கக்கூடியதா. அதே மாதிரி அத அடுத்த முறை செய்யறதுக்கே நமக்கே தயக்கமா இருக்கிற அளவுக்கு பண்ணிடுறாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி நம்ம செய்யறோங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த மாதிரி இருக்குங்கிறது உண்மையிலேயே ஒத்துக்கப்பட வேண்டிய உண்மை. நிறைய வீட்டுல பாக்குறோம்ல நம்ம, அதனால அது உண்மைதான். ஏன்னா எந்த இடம் கரெக்டா இருக்கணுமோ அது இருந்தா தாமா மத்த எதாலையும் நம்மளால செய்ய முடியும். அந்த இடம் தப்பா இருந்தா அப்ப அது உண்மையிலேயே என்ன சொல்றது, தடையாத்தான் இருக்கும் அப்படிங்கிறத அருமையா பாடல் மூலமோ அவங்க வாழ்க்கை மூலமோ எல்லாத்தையும் வச்சு தெளிவா சொன்னீங்க. அருமை, சிறப்பு, எப்படி சொல்றதே தெரியல, அவ்வளவு நல்லா இருந்தது. அருமைமா, சிறப்பு.